மக்களே நிறைய பேருக்கு லக்ஸுரி கார்ஸ் வாங்கணும்னு ஆசை தான். பட் நம்ம ரோட்ல ஃபெமிலியரா பார்க்குற பிராண்ட்ஸ் என்னென்ன? BMW பார்க்குறோம், பென்ஸ் பார்க்குறோம், Audi பார்க்குறோம். எல்லா பிராண்ட்லையுமே என்ட்ரி லெவல் கார்ஸ், அஃபோர்டபுளான காஸ்ட்ல கிடைக்கக்கூடிய கார்ஸ் இருக்கு. அஃபோர்டபுள் மீன்ஸ் அந்த பிராண்ட்ல விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய கார்ஸ் இருக்கு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கார் எடுத்துட்டு வந்திருக்கேன். BMW பிராண்ட்ல விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய ஒரு செடான் 2 சீரீஸ். இதுக்கு முன்னாடி நம்ம 2 சீரீஸ் பார்த்துருக்கோம். பட் இனிமேல் அந்த 2 சீரீஸை பார்க்க மாட்டோம், ஏன்னா அது டிஸ்கன்யூ ஆயிடுச்சு. புது 2 சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட புது BMW 2 சீரீஸ் இருக்கு. பிளாக் பியூட்டி பார்க்க அழகா இருக்கு. என்னோட வியூவில் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்க கீழே சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. இந்த புது 2 சீரீஸ் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கணும். பிகாஸ் நிறைய விஷயங்களை புதுசா மாத்திருக்காங்க. மகளே 2 சீரீஸ் நம்ம கூட இருக்கு. இது வந்து இப்போ 218 சொல்றாங்க. முதல் 220 நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பிகாஸ் இப்போ இன்ஜினை வந்து மாத்திட்டாங்க. சரி ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு? ப்ரோ ஒரு வயசானவர் கவனிக்காம உள்ள வந்துட்டாரு. எனக்கு தான் சேதம் அதிகம். அவர் இப்போ நஷ்டீடு கொடுன்னு கேட்குறாரு. எனக்கு ப்ரூவ் பண்றதுக்கு ஆதாரம் இல்லை. இருக்கே இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு கார்ஸ் அண்ட் கார் ஓனருக்கு மிக முக்கியமான ஆக்சரி டேஷ் கேம்னு சொல்லலாம். நம்ம கூட ஃப்ளீட் ட்ராக்கோட 2K டேஷ் கேம் இருக்கு. இந்த டேஷ் கேமோட ரெசல்யூஷன் ரியல் 2K ரெசல்யூஷன்ல ரெக்கார்ட் பண்ணும். ஃப்ரண்ட்ல மட்டும் தான் கேமரா வரும். இக்னிஷன் ஆன்ல இருந்தா ரெக்கார்ட் பண்ணும். இல்ல உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னா பார்க்கிங் மானிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து எக்ஸ்ட்ரா கிட்ட நீங்க எக்ஸ்ட்ரா போடணும். 120 GB வரைக்கும் உங்க மெமரி கார்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். GPS வந்து ஆப்ஷனலா வந்துருது. ஃப்ளீட் ட்ராக்கோட மொபைல் அப்ளிகேஷன்லயே நீங்க ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், லைவா டவுன்லோடும் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமா இந்த கேமரால நீங்க ஸ்னாப்ஸும் எடுக்க முடியும். ஸோ இந்த டேஷ் கேமோட பிரைஸ் பார்த்தோம்னா 3800 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க உங்க காருக்கு அஃபோர்டபுளான ரேஞ்சில் டேஷ் கேம் ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ளீட் ட்ராக்கோட 2K டேஷ் கேம் செக் பண்ணி பாருங்க. இந்த டேஷ் கேம் Amazonல அவைலபிளா இருக்கு. ஃப்ளீட் ட்ராக்கோட வெப்சைட்லயே அவைலபிளா இருக்கு. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. முதல் BMW 2 சீரீஸ்ல இந்த இன்ஜின் வந்து 2 லிட்டர் இன்ஜின்ஸ் இப்போ வந்து 1.5 லிட்டரா மாத்திட்டாங்க. 218 சீரீஸா மாறி இருக்கு இப்போ. ஓகே, இந்த BMW 2 சீரீஸ்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் இட்ஸ் அஃபோர்டபுள். மிச்ச BMW கார்ஸை கம்பேர் பண்ணும்போது இது அஃபோர்டபுளான காஸ்ட்ல கிடைக்குது. பிகாஸ் ஒரு என்ட்ரி லெவல் லக்ஸுரி கார்ஸ், யங் லக்ஸுரி பையர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கார்னு சொல்லலாம். அண்ட் இட்ஸ் அ கூப்பே 2 கூப்பே ஸ்டைலிங்ல இருக்கும். ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு மிக்ஸ்ட் ஆஃப் லக்ஸுரி, மிக்ஸ் ஆஃப் டிரைவிங் டைனமிக்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் மிக்ஸ் பண்ணி என்ட்ரி லெவலில் BMW கார் லான்ச் பண்ணாங்க. அந்த கார் தான் இது. புதுசாக என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக பார்க்கணும். ஃப்ரண்ட் ஃபேஷியலில் நிறைய டிஃபரன்ஸை பார்க்க முடியுது. பிகாஸ் பழைய 2க்கும் இந்த 2க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக BMWட அடாப்டிவ் ஹெட்லைட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். 2 LEDs வருது அண்ட் 2 ப்ரொஜெக்டார்ஸ் வருது. BMWட ஹெட்லைட் நிறைய பேருக்கு ஃபேவரட். உங்கள் எத்தனை பேருக்கு அந்த ஹெட்லைட் பிடிக்கும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். BMWட லோ இங்கே இருக்குது. பம்பர் வந்து இதுதான், இதுக்கு பின்னாடி தான் போனட் இருக்கு. ஸோ அந்த பம்பர் ஏரியா கொஞ்சம் ஃப்ளோட் ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் நீங்கள் அந்த மசில் க்ரீசஸை நீங்கள் பார்க்கலாம். டைனாமிக்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா இந்த காரில் 360 கேமரா வந்துருது. அண்ட் இங்கே வந்து லெவல் 2 ADASக்கான ரேடார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே அந்த கிட்னி கிரில், இந்த கிரில்ல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த கிரில் க்ளோ ஆகும். நம்ம 5ல பார்த்துருப்போம், அதை இப்போ 2லே கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். இது M Sport Pro வேரியண்ட்ல மட்டும்தான் க்ளோ ஆகும். நார்மல் M Sport வேரியண்ட்ல க்ளோ ஆகாது. இந்த கார் மொத்தம் 2 வேரியண்ட்ல அவைலபிளா இருக்கு, M Sport அண்ட் M Sport Pro. இந்த கார் ஸ்பெசிஃபிக்காக BMW M டிவிஷன்ல மேனுஃபேக்சரிங் ஆகிற கார்ஸ், அதனால அது M Sport நம்ம சொல்லுவோம். BMW டிவிஷன், M Sport டிவிஷன், M காம்படிஷன் டிவிஷன். இது வந்து M Sport டிவிஷன்ல வருது. ஸோ அதனால M Sport Proல உங்களுக்கு இந்த கிட்னி கிரில் க்ளோ ஆகும். அண்ட் கீழே ஆடம் நல்லா வைடா இருக்கு. ஸ்கிட் பிளேட்டை வந்து நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த ப்ரீமியம் டச்சஸ். ஸோ இது வந்து என்ட்ரி லெவல் கார்னாலும் அவங்களோட மிச்ச கார்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அதே ரேஞ்ச் ஆஃப் ப்ரீமியம் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் மொத்தம் 6 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட் பம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த சைட் பம்பர் வரைக்கும் 6 சென்சார்ஸ் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. டோயிங் ஹூக் வந்துருது. அண்ட் இந்த ஹெட்லாம்ப் ஆட்டோ ஹெட்லாம்பும் கூட. அண்ட் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வந்துருது. ADASக்குரிய ரேடார் கேமரா இங்கே இருக்குது. அதுக்கு மேலேயும் வந்து டீஃபாகிங் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் பர்ஃபெக்டான சென்சிங் இருக்கணுன்றகாண்டி ADASல வந்து உங்களுக்கு லேன் கீப் அசிஸ்ட், பொல்யூஷன் வார்னிங்ஸ் இதெல்லாம் ஃபீச்சர்ஸுமே லோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ADAS ஃபீச்சர் புதுசு, ஹெட்லைட் புதுசு, கிரில் புதுசு, ஃப்ரண்ட் ஃபேஷியா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சைட் வியூ பார்க்கணும்ல. 2 சீரிஸோட லென்த் 4546 mm, விட் 1800 mm, ஹைட் 1445 mm, வீல் பேஸ் 2670 mm. செடான்னாலே நிறைய பேர் யோசிக்கிறது கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 152+ mm வந்து கொடுத்துருக்காங்க. 152 போது நீங்கள் நார்மல் சிட்டி ரோட்ல மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்னா கொஞ்சம் கிராஸாக ஏற்றி இறக்கணும். நேரோவா ஸ்பீடாக விட்டீங்க அப்படின்னா கீழே தட்டுறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அலாய் வீல இப்போ ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு மாதிரி அந்த லக்ஸுரி டிசைன்ல வருது. என்னதான் M Sport இருந்தாலும் பிளாக் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா கம்ப்ளீட் ஸ்போர்ட்டியரா இருந்திருக்கும். பட் இதை வந்து டைமண்ட் கட் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி அதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டர்ன்ஸுமே அந்த லக்ஸுரி ஃபோக்கஸ்டா இருக்கு. எனக்கு இந்த அலாய் வீல் பிடிச்சிருக்கு.
உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எம் ஸ்போர்ட்டோட பேட்ச் அதில் வந்துருது. 4 wheel disc brakes, 255, 45, 18 inches wheels, aerodynamic level, டயர்ஸ், ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே அந்த டைனமிக்ஸை பெட்டர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரியே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. 18 inches wheels கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அண்ட் இங்கே கீழே நீங்கள் பார்க்கலாம், அந்த ஸ்கிட் ஃபினிஷிங்கை வந்து நார்மல் பேனலில் தனியாக எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பேனல் கொடுக்கல, அதே பேனலில் அப்படியே ஒரு மாதிரி ஸ்கிட் பிளேட் டிசைனை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஆனால் அதே மாதிரி 2 சீரீஸில் ஸ்பெஷல் ஃப்ரேம்லெஸ் டோர்ஸ். ஸோ நீங்கள் பார்க்கலாம், கிளாஸியாக இருக்கும், நைஸ். பழைய 2 சீரீஸ்லையும் ஃப்ரேம்லெஸ் டோர்ஸ் தான் இருந்துச்சு. ஓஆர்எம்ல இண்டிகேட்டர் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க, 360 கேமரா வந்துருது, அண்ட் பிளைண்ட் ஸ்பாட் வியூ, பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர், அண்ட் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள், ஆட்டோ ஃபோல்டபிள் எல்லா ஆப்ஷனும் வந்துடும். ஸோ இந்த காரில் டச் சென்சிட்டிவ் ரெக்கவர் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, NFC கார்டு ஃபெசிலிட்டி இருக்குது. அண்ட் மேலே வந்து சன்ரூஃப், ஒரு காம்பாக்டான சன்ரூஃப், பெனரோமிக்னு சொல்ல முடியாது, எலக்ட்ரிக்னு சொல்ல முடியாது, ஒரு டீசென்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி ஷாக் ஃபின் ஆண்டனா, என்ட்ரி லெவலில் ஸ்டைலிஷான ஒரு செடான் அப்படின்னா நம்ம இந்த 2 சீரிஸ் சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் த ஸ்டாண்ட்ஸ் அண்ட் டிசைன் லாங்குவேஜ். இங்கே 2 பேட்ச் இருக்கு. இந்த 5 சீரிஸ் எனக்கு ஞாபகப்படுத்துது. 5 சீரிஸ்ல 5 க்ளோ ஆகும். ஸோ இதில் 2 நார்மலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 50 லிட்டர்ஸ்க்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. 2 சீரிஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச வியூ இந்த ரியர் வியூன்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த எம் காம்படிஷன் கார்ஸை வந்து கொஞ்சம் பார்க்க முடியுது இந்த இடத்துல. இந்த டைல் லேம்ப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நைஸ். இந்த டைல் லேம்பை கனெக்ட் பண்ணுற மாதிரி கீழே இந்த டிஃப்யூசர் கொடுத்துருப்பாங்க, கூல். அண்ட் இங்கே வந்து சும்மா ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி 6 பார்க்கிங் சென்சார் வந்துருது, ரிவர்ஸ் கேமரா, BMW லோகோ. 220லேருந்து 218 ஆயிடுச்சு, 218i. இந்த டைல் லேம்பில் இருக்க டிஆர்எலும் ஹெட்லைட்டில் இருக்க டிஆர்எலும் கனெக்ட் ஆகும். பிகாஸ் மேட்சிங்காக இருக்கணுன்றக்காண்டி இப்படி கொடுத்துருக்காங்க. எம் காம்படிஷனோட டிசைன் நீங்கள் பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்னொரு காரை நீங்கள் இதில் பார்க்க முடியும். என்ன கார்னு கெஸ் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பூட் ஸ்பேஸை பார்ப்போம். எலக்ட்ரிக் டெயில்கேட் ரிலீஸ், நாட் பவர் டெயில்கேட். 430 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நைஸ். ஸ்பேர் வீல் வந்து சின்ன வீல் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் பிராண்ட்ஸ்லாம் இப்படி தான் வீல் கொடுப்பாங்க. இதுதான் ஸ்பேர் வீல் கூட. ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய காஸ்ட் கட்டிங் ஃபேக்டர்லாம் பற்றி பேசுகிறோம். பட் ஸ்பேர் வீல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, நைஸ். இந்த ஸ்பேர் வீல் 430 லிட்டர்ஸ், நல்ல பூட் ஸ்பேஸாக பார்க்கப்படுது. உள்ள கேபின் ஸ்பேஸை பார்த்து தான் ஃபைனல் பண்ணணும். உள்ளே போவாங்க. 2 சீரிஸோட எக்கனாமிக் செக்கு நான் என்ன அப்படின்னா, என்னோட செஸ்ட் போர்ஷன் கொஞ்சம் கீழே தான் தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது செடான். இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸ் பார்க்கணும்ல, இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கால் வைக்கிறதுக்கு. ஸோ இது ஸ்டெப்டாக இருக்கனால லைட்டாக தட்டுது. ஓகே, கரெக்டாக தூக்கி வச்சிங்கன்னா தட்டாது. நின்றுட்டு பாடியும் ஃபோல்ட் பண்ணி ஹெட்டையும் ஃபோல்ட் பண்ணி தான் உள்ளே வரணும். பிகாஸ் இது செடான். ஸோ நம்ம ஈஸியாக ஏறி இறங்குற மாதிரி நிறைய எஸ்யூவிஸை பார்த்துட்டோம். அதனால் செடானை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செடான் லவ்வர்ஸ்க்கு இது பெரிய டீலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். எக்ராஸ், ஓகே, எக்ராஸ் எப்பயுமே பிரச்சனை இருக்காது. இன்க்ரஸ் மட்டும் லைட்டாக பாடியும் ஹெட்டையும் ஃபோல்ட் பண்ணி வரணும். ஓகே, சீட் ப்ரிஃபரேஷன் இஸ் குட். கொஞ்சம் சாஃப்ட் ரேஞ்சில் தான் இருக்குது இந்த லெதர்ஸ் எல்லாமே. சென்டர் ஆம்ரஸ் வித் 2 கப் ஹோல்டர்ஸ், 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துருது. மேலே இண்டிவிஜுவல் ரீடிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, சேஃப்டிக்கு 7 ஏர் பேக் வந்துருது. லெக் ரூம், நல்ல லெக் ரூம் கிடைக்குது. அதனால் அந்த ஸ்பேஸுமே நல்ல ஸ்பேஸ் தான். 450 லிட்டர்ஸ், ஏன்னா செடானில் 400 லிட்டர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் செடானுக்கான ஒரு ரெஸ்பெக்டே கிடைக்கும். ஸோ அதனால் 400+ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ரோலையும் நல்ல லெக் ரூம் கிடைக்குது. ஹெட் ரூம் ஆப்வியஸ்லி செடானில் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இந்த போஸ்ட்டில் தான் செடானில் உட்காரணும். இப்படி உட்காந்தோம் அப்படின்னா டை சப்போர்ட் வந்து உங்களுக்கு நார்மலாக உட்காரும் போது பெருசாக கிடைக்கல. ஓகே, ரியர் ஏசி வென்ட்ஸ் கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோ இப்படி டேரெக்டாக மேலே வர மாதிரி நைஸ். 2 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்துருது. ஹெர்மன் கார்டனோட ஸ்பீக்கர் இங்கே இருக்குது, நல்ல ஆடியோ குவாலிட்டி இருக்கும். பிகாஸ் 12 ஹெர்மன் கார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி சன்ரூஃப் வியூ வந்து இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம். நிறைய காரில் நம்ம இப்படி இருந்து இப்படி பார்ப்போம், பட் இந்த காரில் இப்படி வியூ பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே நல்ல ரிலாக்ஸ்டான வியூவாக தான் இருக்குது. இது பர்பஸ்ஃபுல்லான ரூஃப் தான். பிகாஸ் இது வந்து கூப்பேன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் அந்த சன் ரூஃபை கன்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதனால இதோட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வியூவுமே பெட்டராக தான் இருக்குது. ரிலாக்ஸ்டான வியூ உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், செடான்னாலே பின்னாடி பயங்கரமான ஸ்பேஸ் இருக்கும், நம்ம வந்து தூங்கிக்கிட்டே போகலாம், இதுலேயும் தூங்கிக்கிட்டே போகலாம். பட் வந்து இது 2 சீரிஸ் என்ட்ரி லெவல் கார்னால அது என்ட்ரி லெவலில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் லெக் ரூம். செடானில் வந்து நம்ம ஹெட் ரூம் பற்றி பேசவே முடியாது. அதனால நீங்கள் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த கார் மீட் பண்ணுதான்னு ஒரு டெஸ்ட் டே பண்ணி ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. BMW 2 சீரிஸோட இன்டீரியர்ஸ் சைடில் பார்க்க கார் வந்து ரொம்ப லென்த்தாக இல்லை. ஓகே, ஒரு செடானுக்கான ஸ்டாண்ட்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு கீழே சென்ட்ரி கெஸ்டர் தான் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து டோர்ஸ் அன்லாக் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் BMW கார்ஸ் வந்து பீடிங் க்ரோம்லாம் பார்க்க முடியாது, க்ரோமே பார்க்க முடியாது. ஸோ ஃபுல் பிளாக் அவுட் பண்ணது நல்லா இருக்குது. ஃப்ரேம்லெஸ் டோர்ஸ் நீங்கள் பார்க்கலாம், கூல். பழைய 2 சீரிஸ்லேயும் ஃப்ரேம்லெஸ் டோர்ஸ் தான், பார்க்க கிளாஸியாக இருக்குன்னு சொல்லலாம். நைஸ். டோர் பேட்ஸ் எல்லாமே லெதரேட்டில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், லெதரேட், இங்கே லெதர் தான், இதுவும் சாஃப்ட் டச் தான். அண்ட் இங்கே டோர் ஹேண்டில், லாக் அண்ட் லாக், ட்வீட்டர்ஸ்,
ஹேமன் கார்டனோட ஸ்பீக்கர்ஸ் 12 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்விட்சஸோட குவாலிட்டி வந்து 3க்கும் 2க்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா இது வந்து நார்மலான பிளாஸ்டிக்காக ஃபீல் பண்ண முடியுது. இங்கே ஓஆர்எம் செட்டிங்லாம் வந்துடுது. அண்ட் பவர் விண்டோ, சைல்ட் லாக் ஆப்ஷன். இங்கே வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ், இங்கே ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். பட் இங்கெல்லாம் சின்ன சின்ன பாட்டில் தான் வைக்கணும், பேப்பர்ஸ் போட்டுக்கலாம். இங்கே எம்மோட ஸ்கஃப் பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது வந்து எம் ஸ்போர்ட் டிவிஷனில் மேனுஃபேக்சரிங் ஆகிற காஸ். நைஸ். அதே மாதிரி நீங்கள் டேஷ்போர்டில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லைன் வரும். ஸோ அது எம் ஸ்போர்ட் கலர் இங்கே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. எம் ஸ்போர்ட் டிவிஷன் கார்ஸ் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் நார்மல் BMW டிவிஷனில் மேனுஃபேக்சரிங் ஆகிறத கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நீங்கள் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ், டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேருக்குமே. அண்ட் மெமரி ஃபங்க்ஷன் 2 லெவல் செட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ பெடல் அலுமினியம் பெடல்ஸ் 2x பண்ணிங்கன்னா பானட் ஓப்பன் ஆகும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி OBD போட்டு ஸ்கேன் பண்ணிக்கலாம். இங்கே ஏசி வெண்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்க இந்த சில்வர் ஆடான் சூப்பராக இருக்குது. இதில் ஆம்பியன் லைட் வரும், கூல். இதில் வந்து நீங்கள் ஏர் லெவலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வென்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம் வென்ஸ் க்ளோஸ் ஆகும். நைஸ். கண்ட்ரோல் சுவிட்சஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டீரியரோட கலர் பார்த்தோன்னா சீட் எல்லாமே பீச்சில் இருக்குது, ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. பாட்டம் எல்லாமே பிளாக். இங்கே அங்கங்கே வந்து சில்வர் டச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எம் ஸ்போர்ட்டோட கலர் ஸ்டிச்சிங்ஸ் இருக்குது. ரூஃப் எல்லாமே பிளாக் தான். ஓகே, பிகாஸ் எம் ஸ்போர்ட் ரைட். ஸோ அதனால் இப்போ உள்ளே போகலாம். சீட்டை நமக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி தள்ளிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ரூம் வந்து கொஞ்சம் மினிமல் ரேஞ்சில் தான் இருக்குது. பிகாஸ் காரோட விட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கனால உங்களுக்கு ரூமும் கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்கும். அண்ட் இங்கே டிரைவருக்கு தை எக்ஸ்டெண்டட் இருக்குது, பேசஞ்சருக்கு இருக்குது. நைஸ். சென்ட்ரு கேபினில் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு. இங்கே தான் டிரான்ஸ்மிஷன் செட்டப் எல்லாமே இருக்குது. ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ், ஸ்போர்ட்ஸ், எலக்ட்ரானிக் பார்க் பிரேக். அண்ட் இங்கே வியூ பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட். ஸோ அந்த ஃபைனல் டச்சில் ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஆம்பியன் லைட் க்ளோ ஆகிறத இங்கே நீங்கள் பாருங்கள். ஓகே, நைஸ். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே ஏசி வென்ஸ்லாம் இன்டெகிரேட்டடாக கொடுத்தது. அந்த டிசைன் லாங்குவேஜ் பெட்டராக இருக்குது. இங்கே ஒரு கிரிப்பி பேட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க, பொருள் வச்சுக்கலாம். இங்கே வயர்லெஸ் சார்ஜிங் வந்துடுது. அண்ட் இங்கே சிகார் இருக்குது. இதுதான் அந்த காரோட கீ, நியூ ஜென் BMWயோட கீ. நைஸ். 2 கப் ஹோல்டர்ஸ், அதுலேயும் கிரிப்பி பேட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஃபாஸ்ட் சார்ஜிங் சீட்டே போர்ட். அண்ட் இங்கே மேக்ஸ் ஏசி, ரியர் டிஃபாகரு, வால்யூம் ஸ்க்ரோலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அசாட். அண்ட் மோட்ஸ் போனோம் அப்படின்னா பர்சனல், சிட்டி மோட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டிரைவிங் டைனமிக்ஸை ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களோட டிரைவ் இன்னும் ஃபன்னாக இது பண்ணலாம். ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணுமா, ஸ்போர்ட்ஸாக இருக்கணுமா. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு டிரைவ் ட்ரெயின், அதாவது இன்ஜின் கியர் பாக்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் வேணால் செட் பண்ணிக்கலாம், ஸ்போர்ட்ஸில் கம்ஃபர்ட். ஓகே. ஆனால் அதே மாதிரி டிரைவிங் டைனமிக்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கணும். ஸோ காரை வந்து நீங்கள் ஃபுல் ஃபெஸ்ட்டாக ரா பவரை இந்த டைனமிக்ஸ் உங்களுக்கு அடாப்ட் ஆகணும்னா நீங்கள் அதுக்கு மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரோல் செட்டிங்ஸ் தனித்தனியாக இண்டிவிஜுவல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்தது நல்ல விஷயம். ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் ஸ்போர்ட்டியராக இருக்கணுமா, கம்ஃபர்ட்டாக இருக்கணுமா. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோட் போயிட்டாலே ஆப்வியஸ்லி அது உங்களுக்கு ஸ்போர்ட்டாக தான் மாறும். பட் டிரைவ் ட்ரெயினை நீங்கள் கம்ஃபர்ட்டாக மாற்றிக்கலாம், டிரைவிங் டைனமிக்ஸை மாற்றிக்கலாம், ஃபைன். ஆனால் அதே மாதிரி அடுத்த மோட்ஸ் எஃபிஷியன்ட், இது வந்து உங்களுக்கு ஈகோ மோட் மாதிரி அப்படியே யூஏலாம் மாறும். அண்ட் வேறு என்ன மோட் இருக்குது இங்கே, எக்ஸ்ப்ரெசிவ், சன்ரூஃப் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. நைஸ். அண்ட் ரிலாக்ஸ்னால் சன்ரூஃப் க்ளோஸ் ஆகும். நீங்கள் ரிலாக்ஸ்டாக போனால் சன்ரூஃபை க்ளோஸ் பண்ணி தான் போகணும்னு சொல்லி அங்கேயே மேப் பண்ணி வச்சுருக்காங்க. டிஜிட்டல் ஆட் ஃபார் ஆடியோ. ஸோ அந்த ஆடியோ லவர்ஸ்க்கான மோடுன்னு சொல்லலாம். சைலண்ட் மோட், சைலண்ட்டாக இருக்கும். எல்லா மோடுக்குமே சன்ரூஃப் ஓப்பன் க்ளோஸ் ஆகுது. மொத்தம் 7 ஏர் பேக் இந்த காரில் இருக்குது. நைஸ். இப்போ புதுசாக கர்வ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. 10 இன்ச்சஸ்க்கு மேலே கிளஸ்டர், 10 இன்ச்சஸ்க்கு மேலே இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன். ஸோ இதில் வந்து ஹோம் ஆப்ஷன் போனோன்னா உங்களுக்கு வந்து மேப் வியூ வரும். இந்த மேப்பில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா ஆக்மெண்ட் வியூ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஜங்ஷன் போய் கிராஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு ஆன் ஆயிரும். ஸோ ஆன் ஆகி அந்த வியூ வந்து உங்களுக்கு காமிக்கும். இது M Sport Proவில் மட்டும்தான் வரும். நைஸ். நீங்கள் ஹெட் அப் டிஸ்பிளே நீங்கள் பார்க்கலாம், தெரியுதா? ஹெட் அப் டிஸ்பிளே. அண்ட் செட்டிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு BMW ID, பர்சனல் அசிஸ்டன்ஸ், கனெக்டட் டிரைவ், அலெக்ஸா, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, BMW மேப்பு, கிளைமேட் கண்ட்ரோலு, டோர்ஸ் அண்ட் விண்டோ, டிரைவ் ரெக்கார்டரு. இங்கே நீங்கள் பாருங்கள் கேமரா இருக்கா, இதில் நீங்கள் செல்ஃபி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. லேட்டரான வந்து இதை நிறைய அப்டேட் கொடுக்க போகிறதா BMW சொல்லியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து டிவைஸ் பேர் பண்ணுறது, ரேடியோ, ஆடியோ, சீட்டோட கம்ஃபர்ட் நீங்கள் இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், எல்லாத்தையுமே கூலான விஷயம். அண்ட் மீடியாவில் போனீங்க அப்படின்னா FM, உங்களுக்கு மொபைல் பேரிங் எல்லாமே வந்துடும். இங்கே கிளஸ்டர் வரும். கிளஸ்டர் வந்தோம் அப்படின்னா இது வந்து ஸோ நீங்கள் வியூ மாற்றிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி ஒரு வியூவாக நீங்கள் மாற்றலாம். மேப் வியூ வரும். அண்ட் உங்களுக்கு டிரெக்ஷன் என்ன இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனில் வரதை இங்கே கொண்டு வரலாம். அண்ட் உங்களுக்கு மேப்பு, அதுக்கப்புறம் டிரெக்ஷனு, டேட்டாஸ், ஃபியூல் டேட்டாஸ், இது வந்து எம்டி. ஹெட்அப் டிஸ்பிளேயோட செட்டிங்கும் நீங்கள் மாற்றலாம். மாற தெரியுதா? ஸோ இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் டு எம்டி வித் ஃபியூல் கேஜ் லெவலு, டைமு,
சீட் பெல்ட் இண்டிகேஷனு அண்ட் இங்கே லைட் ஸ்கூர் இண்டிகேஷன்லாம் வந்துருது. இங்கே ரியர் ஃபாக் லேம்பும் இதில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பேடல் ஷிஃப்டர்ஸ், பூஸ்ட் மோட். இதில் நிறைய விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சென்ட்ரல் ஆர்ம்ரெஸ்ட் லீக்காக சின்னதாக கொடுத்துருக்காங்க, உள்ள நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இங்கே க்ளோ பாக்ஸ் ஸ்லோ மோஷனில் ஓப்பன் ஆகுது, போதுமான ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ளோட்டிங்கான டேஷ்போர்ட், நைஸ். ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம் அண்ட் சன்ரூஃப், பனராமிக் சன்ரூஃப். இதில் சன்ஷேட் வித் வேனிட்டி மிரர்ஸ். ஓகே, இதுலேயும் வேனிட்டி மிரர்ஸ் இருக்குது, கூல். ஸோ இது நார்மலான சாஃப்ட் டச்சாக இருக்குது. இந்த காரோட சீட்டிங் ஸ்ட்ரக்சரில் எம் ஸ்போர்ட் டிவிஷன் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். என்ன தான் பீச் கலரில் லக்ஸூரியாக வந்து கலர் டோனை சூஸ் பண்ணியிருந்தாலும் சீட் ஸ்ட்ரக்சர் ஸ்போர்ட்டியாக இருக்கும், பிகாஸ் எம் ஸ்போர்ட் டிவிஷன். செகண்ட் ரோவில் வந்து லெக் ரூம் ஸ்பேஸை நீங்கள் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் ரியர் ஏசி வென்ட்ஸ் வித் 2 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். சென்ட்ரல் ஆர்ம்ரெஸ்ட் வித் 2 கப் ஹோல்டர்ஸ். 3 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட். நைஸ். மேலே இண்டிவிஜுவல் ரீடிங் லேம்ப்ஸ் வந்துடுது. சன்ரூஃப் வந்து இது வரைக்கும் தான் வருது, ஒரு சின்ன ரூஃப் தான். ஓகே, 5 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் அண்ட் 7 ஏர் பேக் வந்துடுது. இந்த காக்பிட் வியூவை பார்க்குறதுக்கு அமேசிங்காக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் BMW வந்து புது OS வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, OS 9 இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டெக் லெவல்லையும் அப்கிரேட் ஆகிருக்கு. ஃபீச்சர்ஸ் வைஸ், ஹார்ட்வேர்ஸ் வைஸ் எல்லா வகையிலையும் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னுமே வந்து காம்படிட்டர்ஸோட காம்படிட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கருத்து. இன்டீரியரில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். 2 சீரிஸில் மிகப்பெரிய சேஞ்ச் என்ன அப்படின்னா இந்த இன்ஜின் 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் 156 bhp 230 Nm டார்க். இதுக்கு முன்னாடி என்னதான் இன்ஜின் இருந்துச்சுன்னு நீங்க கேட்கலாம். 2 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் இருந்துச்சு, 190 bhp 280 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. இப்போ பவர் டிஃபரன்ஸும் பார்க்க முடியுது, இன்ஜின் டிஃபரன்ஸும் இந்த புது இன்ஜினில் பார்க்க முடியுது. எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் BMW இந்த 3 சிலிண்டர் இன்ஜினை கொண்டு வந்தாங்க? இப்போதான் இந்த இன்ஜினை கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி BMW X1ல இந்த இன்ஜின் இருக்கு, 3 சிலிண்டராகவே இருக்கு. ஒன்றும் புது இன்ஜின் கிடையாது. BMW வேற இன்ஜின் இல்லாமையும் இல்லை. ஸோ BMW கார்னாலே அல்டிமேட் டிரைவர்ஸ் கார் தான். ஸோ அது டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் BMW கார்ஸ். ஸோ அப்படிப்பட்ட பிராண்ட் 1.5 லிட்டரு 3 சிலிண்டர் ஏன் கொடுக்கணும்? இப்போ மாஸ் மார்க்கெட் போய் பார்த்தோன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. 1.5 1.2 ரொம்ப கம்மியாயிருச்சு, டீசல் அளவுக்கு கம்மியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1 லிட்டர் தான் அதிகமாக இருக்குது, டர்போ சார்ஜ் 3 சிலிண்டர். ஸோ அதே மாதிரி BMW பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா எஃபிஷியன்சி, காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப், இது ரெண்டையும் கம்மி பண்ணுறதுக்கு. BMW கார்ஸ் வாங்குறவங்க காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் பார்ப்பாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா, யங் லக்ஸுரி பையர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா கொடுக்கணுன்றக்காண்டி பண்ணப்பட்டதா இது. ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபியூல் எஃபிஷியன்சி. இந்த காரோட அரை மைலேஜ் 16.35 கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஜின் வந்து 15 கிளைம் பண்ணியிருந்தாங்க. இப்போ 16.35 கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான எஃபிஷியன்சி ரேஷியோவை கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மைலேஜ், ரெண்டாவது காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப். 1.5 லிட்டர் ஆனனால ஒரு பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் போகுது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த சர்வீஸ் காஸ்ட் கம்மியாக வரும். 2 லிட்டருக்கும் 1.5 லிட்டருக்கும் கொஞ்சம் தான், ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப், ஃபியூல் எஃபிஷியன்சி ஒரு ரீசன். ரெண்டாவது விஷயம், BMW ஸ்டார்ட் எடுத்து பார்த்ததுல இந்த என்ட்ரி லெவல் கார்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் அதிகமான கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால அந்த காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பை கம்மி பண்ணணும், எஃபிஷியன்சி அதிகப்படுத்தணும்னு சொல்லி பண்ணப்பட்டதா. அந்த ஃபர்ஸ்ட் சொன்னதை ரெண்டாவதோட கனெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கன்க்ளூஷன் கிடைச்சிரும். ஸோ சர்வீஸ் கொடுத்தோம் அப்படின்னா காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பெட்டரா இருக்குமே யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் 1.5 கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ இருந்தாலும் எந்தூசியாஸ்டான நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேணும் நினைப்போம். பெட்டரா வேணா நெக்ஸ்ட் ஆப்ஷன் போங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே BMW லைனப் இருக்கு. ஸோ என்ட்ரி லெவல் லக்ஸுரி கார் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணுன்றக்காண்டி இந்த இன்ஜினை வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டியும் உங்களுக்கு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் ப்ரிஃபர் 5 சீரிஸ். மக்களை புது 2 சீரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஷார்ட் டிரைவ் போவோம். ஸ்டார்ட் பண்ணுறேன். புஷ் பட்டன் ஸ்டார்ட், சென்டர் கன்சோல் இருக்குது. ஸ்டார்ட் ஆகும்போது ஃபைனல் பாயிண்டில் ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்குது. 1.53 இது. ஃபைன் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்க்கணும்ல. ஆல்ரெடி நம்ம நிறைய 2 லிட்டர்ஸ் BMW ஓடி இருக்கோம். 1.5 எப்படின்னு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஏர்கான் ஆன் போனால் இப்போ மோட் பார்த்தோன்னா நீங்கள் பாருங்கள், பர்சனல், ஸ்போர்ட்ஸ், எஃபிஷியன்ட், எக்ஸ்ப்ரெசிவ், ரிலாக்ஸ், டிஜிட்டல் ஆர்ட், சைலண்ட்னு சொல்லி இத்தனை மோட் இருக்குது. ஸோ இப்போ எஃபிஷியன்சி வரைக்கும் நார்மலாக இருக்குது. இப்போ எக்ஸ்ப்ரெசிவ் போட்டோம் அப்படின்னா மேலே சன்ரூஃப் ஓப்பன் ஆகுது பாருங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மோட் எல்லாமே ஆல்ரெடி டியூன்டு, ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. இப்போ ரிலாக்ஸ் போட்டோம்னா சன்ரூஃப் மேலே க்ளோஸ் ஆயிரும். ஸோ மோடு வந்து நம்மளோட மூடுக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறிக்கும். ஸோ அதுக்கு தான் அது ரிலாக்ஸ் அப்படின்னா ரிலாக்ஸ்டாக ரைட் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே வந்து டிஜிட்டல் ஆர்ட் வந்து ஃபார் ஆடியோ லவராக இருக்கீங்கன்னா நீங்கள் அதை போட்டு யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ப்ரெசிவ் அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் எதிர்பார்க்குறீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸையும் என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த மோடு இது. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட் மோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பர்சனலில் வச்சுருக்கேன் நான். இப்போ இது நார்மலான சிட்டி மோட் போகலாம். டார்க் டெலிவரி பெட்டராக இருக்குது. 2 லிட்டரில் பயங்கர டார்க்கியாக இருக்கும், பட் ஸ்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ காம்பேக்டான ஒரு டிரைவ் ஃபீல் இருக்குது. பிகாஸ் ஸ்டேரிங் வீல் பயங்கர காம்பேக்டாக இருக்குது. கான்கேவ் ஷேப், அதாவது இந்த மாதிரி கான்கேவ் ஷேப்பில் இருக்குது.
ஆனால் அதே மாதிரி காம்பேக்டாக இருக்குது. இந்த இடத்துல ரூமுமே கொஞ்சம் ஓகே, இந்த ரூம்னால தான் அந்த காம்பேக்ட்னஸ் கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தை சப்போர்ட்டும் கிடைக்கும் டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும். இதுக்கு முன்னாடி 5 சீரிஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அது 2 சீரிஸ் இந்த ரியர் வியூ மிரரில் பார்க்கும்போது கார் லென்த்தாக இல்லை பெருசாக. ஸோ அது இங்கே உட்காந்து ஓட்டும் போது ஃபீல் பண்ண முடியுது. ஓகே 2.5 பெடல் டு ஃப்ளோர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் எந்த காரில் பெடல் டு ஃப்ளோர் பண்ணாலும் இப்படி தானே இருக்கும். பிஎம்டபிள்யூஸில் நீங்கள் பெடல் டு ஃப்ளோர் பண்ணும்போது இட் வில் கிவ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல். சஸ்பென்ஷனை பற்றி பேசணும். பழைய 2 சீரீஸோட சஸ்பென்ஷன் ஆல்ரெடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியுது அந்த கம்ஃபர்ட் ரேஞ்சில். முதல் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் பார்ட்டில் இருக்கும். இப்போ அந்த ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் கம்மியாக கம்ஃபர்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கீங்க. பார்க்கலாம் நீங்கள் அந்த இம்பேக்ட் வந்து பெருசாக உள்ளே தெரியல. பழைய 2ல் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது அந்த ஸ்டிஃப்னஸ்னால அந்த ஒரு சில இம்பேக்ட்ஸ் உள்ளே தெரிஞ்சிருக்கு ட்ரைவ்லேயே சரி. அது இப்போ இல்லை அப்படின்றதான் நான் ஃபீல் பண்ணது. ஓகே, ஸோ அந்த செகண்ட் லெவல் ஆஃப் ஆக்சலரேஷனில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது. 2 லிட்டரை இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, பெரிய ஸ்பீட் பிரேக்கர்னாலும் நாட் அ டீல். நீங்கள் டெய்லி கம்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் போகிற ரோடு வந்து சரியே இல்லைனாலும் இந்த செடானை வச்சு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் அதே மாதிரி 2 சீரீஸ் அண்ட் 3 சீரீஸ் வந்து பிஎம்டபிள்யூவில் அதிகமான கிலோமீட்டர்ஸ் ஓடுற காராக இருக்கனால எஃபிஷியன்சியை ஃபோக்கஸ் பண்ணி இந்த இன்ஜினை 1.5 ஆக்கியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பர்சனல் மோட் பார்த்தோம். சிட்டி டிரைவ் ரேஞ்சுக்கு நல்லா இருக்குது. ஸ்பீட் சென்ஸ் பண்ணது ஸ்டேரிங் வீல் பயங்கரமாக. செடானில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா லோவாக இருக்கும், ஆனால் அதே மாதிரி லென்த்தாக இருக்கும். ஸோ அந்த பவர் வந்து நல்லா ஃபீல் பண்ணலாம், டைனமிக்காக இருக்கும். ஓகே, பர்சனல் மோட் வந்து நார்மலாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோட் ட்ரை பண்ணுவோம். இப்போ ஸ்போர்ட்ஸ் ஒரு 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 லெவல் அப் ஆன மாதிரி இருக்குது, அதாவது நெக்ஸ்ட் லெவல் போன மாதிரி இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து செட்டிங்ஸை மாற்றிக்கலாம். ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ்ஸாகவும் இதை கன்வெர்ட் பண்ண முடியும். இண்டிவிஜுவல் செட்டிங்ஸ் டிரைவிங் டைனமிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ்ஸாக மாற்றினீங்கன்னா ட்ராக்ஷன் ஆஃப் ஆயிரும். ஸோ யூ கேன் ஃபீல் த கம்ப்ளீட் பவர். இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா பவரையும் இந்த மோடில் நீங்கள் பார்த்துட முடியும். அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. பிரேக்ஸ் ஹார்ட் பிரேக்ஸ் பண்ணாலும் அது வந்து பெருசாக நம்ம ஹார்டாக பிரேக்கை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்றத பேசஞ்சர்ஸ் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படி தான் இருக்குது பிரேக்கிங். ஸ்போர்ட்ஸ் மோட் கனெக்டடாக இருக்குது. ஒன் 1.5 பர்ஃபார்மன்ஸ் எங்களால் கொடுக்க முடியும்னு சொல்லி இந்த இன்ஜினில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ளஸில் பர்ஃபார்மன்ஸை ஃபீல் பண்ண முடியுது. பெடல் டு ஃப்ளோரு இருந்தாலும் ஸ்டில் வி மிஸ்ஸிங் த 2 லிட்டர். அதான் நான் ஃபீல் பண்ணுறேன். 2 லிட்டர் வேறு மாதிரி இருக்கும். ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேப்பபுளாக தான் இருக்கணும். ஏன்னா வெஹிக்கிள் நம்ம கண்ட்ரோலை மீறி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டான அண்டுலேஷனில் சின்ன சின்ன நாய்ஸ் உங்களுக்கு கேட்குது சஸ்பென்ஷன்லேருந்து. ஓகே, 1.5 பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை ரெடி பண்ணக்கூடிய பர்பஸே நம்ம மிஸ் பண்ணிடுவோம். மைலேஜ் பெருசாக அவங்களுக்கு கொடுக்காது. மைலேஜ் வேணும் அப்படின்னா பர்சனல் மோடு, நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய மோட்ஸ் இருக்குது. எஃபிஷியன்சி மோட்லாம் வந்து கம்ப்ளீட்லி ஈக்கோ மோடு. நம்ம என்ன தான் பெடலில் ஃப்ளோருக்கே மிதித்தாலும் பெருசாக அவங்கள வந்து புல் பண்ணி கொண்டு போகாது. ஸோ எல்லாமே இந்த லெவல் டிஃப்ரென்ஸ் தான். இப்போ நார்மல் இப்போ இந்த எஃபிஷியன்சி மோடு வந்து லெவல் 1 அப்படின்னா பர்சனல் மோட் லெவல் 2, ஸ்போர்ட்ஸ் மோட் லெவல் 3. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் இது வந்து ஒரு நார்மல் டே டு டே யூஸ் பண்ணுற பிஎம்டபிள்யூவாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 3 போனோம்னா 3 லென்த்தும் கூட, பாரும் கூட, அதே மாதிரி உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பும் கொஞ்சம் கூட வரும். காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் கம்மியாக இருக்கணும், நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் இந்த 2 சீரீஸ். ஒரு யூட்டர்ன் பண்ணுவோம். டர்னிங் ரேடியஸ் ஒரு சின்ன ரோட். நீங்கள் ரிவர்ஸ் போட்டு தான் திருப்பி திருப்பலாம். இங்கே 360 கேமரா, கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. வெளியே என்ன வியூ நம்ம ஐசைட்டில் பார்க்குறோமோ அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ரொம்ப இல்லை, பட் கொஞ்சம்.
பட் இருந்தாலும் இந்த விஷுவல் கிளாரிட்டி இஸ் பெட்டர். ஸோ எஃபிஷியன்ட் மோட்லேயும் நீங்கள் வந்து ஆக்சலேட் பெடலை வந்து 3rd லெவலுக்கு வைக்கும் போது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணலாம், எஃபிஷியன்சியும் என்ஜாய் பண்ணலாம். லேன் அசிஸ்ட் வந்து பண்ணுது அதுவே. ஸோ அதனால தான் ஸ்டேரிங்கில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த 2 சீரிஸ் இன்னும் ஃபீச்சரிஸ்டிக்காக வேறு ஆக்கியிருக்காங்க. இந்த டயல்ஸ்லாம் பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் இது எம் ஸ்போர்ட் டிவிஷனில் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது, ஈவன் 3 சிலிண்டராக இருந்தாலும். வாவ், கார்னர் ஸோ ஓவராலாக ட்ரைவ் கன்க்ளூஷன் பண்ணுறேன். பழைய 2க்கும் இந்த 2க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட் வந்து இன்ஜின்னு. ஸோ அதில் வந்து இப்போ நம்ம 2 லிட்டர்லேருந்து 1.5க்கு வந்திருக்கனால அதில் என்ன அதிகமாக கிடைக்க போகுது, நம்ம மைலேஜ் அதிகமாக கிடைக்க போகுது. ஸோ ஆப்வியஸ்லி பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 190 bhp கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுச்சு, இப்போ 156 bhp கிட்ட தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால் உங்களுக்கு மைலேஜ் கன்சர்ன் அதிகப்படுத்தணும். ஏன்னா அதிகமான கிலோமீட்டர்ஸ் இந்த சீரீஸ் வாங்குறவங்க ஓட்டுறாங்கன்றதுக்காண்டி BMW இதை வந்து பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் BMW வந்து இன்ஜின் இல்லாமல் கிடையாது. ஸோ BMW கார்ஸ் வந்து அல்டிமேட் டிரைவர்ஸ் கார். ஸோ அப்போ வந்து அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி இருக்கலாம். ஏன்னா அவங்க அந்த ஸ்டாட்டை வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நான் பார்த்தாலும் நிறைய பேர் நிறைய கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பை கம்மி பண்ணுன்றதுக்காண்டி மேட் பண்ணப்பட்ட இன்ஜின். ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸில் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கிராஜுவலாக லீனியராக தான் இருக்கும், பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அண்ட் செகண்ட் கம்ஃபர்ட் வந்தோம் அப்படின்னா NVH லெவல் வந்து 3 சிலிண்டர்னால கொஞ்சம் ஹை அண்ட் RPMஸில் உங்களுக்கு நாய்ஸ் கொஞ்சம் இருக்கும். மிச்சப்படி டயர் நாய்ஸோ ரோட் நாய்ஸோ பெருசாக இல்லை. அதை நம்ம செக் பண்ணுவோம். ஸ்போர்ட்ஸ் மோடு போகலாம். இப்போ ஒரு 100 கிளாக் பண்ணுறேன். ஹண்ட்ரட்ல நமக்கு வந்து 120. இப்போ டயர் நாய்ஸோ ஏர் நாய்ஸோ பெருசாக இல்லை. கரெக்டாக 120ல் நம்ம க்ரூஸ் பண்ணுவோம். கேஷுவலாக போகுது. அபவ் 140 வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா. 140 இல்லை, இந்த கார் வந்து உங்களுக்கு க்ளோஸ் டு 200 பக்கம் போகும். ஸோ அதனால் NVH லெவல் இஸ் ஆல்சோ பெட்டர். பட் அந்த 3 சிலிண்டர்னால ஹை அண்ட் RPMஸில் கொஞ்சம் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுவீங்க. சஸ்பென்ஷன் பார்ட் போனோம் அப்படின்னா பழைய 2ஓட இப்போ சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க, பெட்டராக இருக்குது. ஆனால் ஸ்போர்ட்ஸ் மோட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் பழைய 2 சீரிஸ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த புது 2 சீரிஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஃபீல் பண்ண எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ நான் இந்த 1.53 சிலிண்டரை தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி இந்த டிரைவை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு கடைசியில் கிடைச்ச கன்க்ளூஷன் போதுமான பர்ஃபார்மன்ஸ் போதுமான மைலேஜோட நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ தான் என்னோட கருத்து. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். புது 2 சீரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டேன். புதுசாக என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றதே சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிட்னி கிரில்ல இலுமினேஷன் கொடுத்துருக்காங்க, அடாப்டிவ் ஹெட்லாம்ப்ஸ் வந்துருது. ஸோ டுவல் கர்வ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, ஆம்பியன்ட் லைட்டிங் புதுசாக கொடுத்துருக்காங்க, அண்ட் டிஜிட்டல் கீ NFC கார்டு இதெல்லாம் வந்துருது. 360 கேமரா கொடுத்துருக்காங்க, 7 ஏர் பேக்ஸ், டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இதெல்லாம் வந்துருது. ஸோ 12 ஹர்மன் கார்டன் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. வேரியன்ட் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, 2 வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி பிரைஸும் அதிகமாக இருக்கு. 218i M Sportோட பிரைஸ் 46,90,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். 218i M Sport Pro வெர்ஷனோட பிரைஸ், இந்த காரோட பிரைஸ் 48,90,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். பழைய மாடலோட பிரைஸ் 43,50,000 இருந்து 46,50,000 வரைக்கும் தான் இருந்திருக்கு. பழைய மாடலுக்கும் புது மாடலுக்கும் 2 லட்ச ரூபாய்க்கு மேல பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் புதுசாக கொடுத்த ஃபீச்சர் அந்த கிட்னி கிரில், அடாப்டிவ் ஹெட்லாம்ப், ADAS ஃபீச்சர், ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல 6 பார்க்கிங் சென்சார், 18 இன்ச்சஸ் அலாய் வீல், கூப்பே ஸ்டைலிங் அண்ட் டெயில் வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கர்வ் டிஸ்பிளே கொடுத்து BMW OS 9 வந்து கொடுத்துருக்காங்க. 7 ஏர் பேக்ஸ் அண்ட் ப்ராக்டிகலான பூட் ஸ்பேஸ் 430 லிட்டர்ஸ் அண்ட் 7 ஸ்பீட் DCT கியர் பாக்ஸும் இதில் லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கான் பார்க்கணும்ல, இந்த பிரைசிங்க்கு ஃபர்ஸ்ட் ரோல வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்கலாம் டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும், அது மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் செகண்ட் ரோல வந்து ஹெட் ரூம் கொஞ்சம் கம்மியாகிறது காரணம் கூப்பே ஸ்டாண்ட்ஸ்னால. இது கூப்பே ஸ்டைலிங்ல கொடுத்தனால உங்களுக்கு ஹெட் ரூம் டீசென்ட்டாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி லெக் ரூமும் டீசென்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் இது 2 சீரிஸ் என்ட்ரி லெவல்னால லென்த்து பெருசாக கொடுக்க முடியாது. ஏன்னா லைனப்பில்
கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் காமிக்க முடியும். ஸோ அதனால இந்த ரேஞ்ச் ஆஃப் கார்ஸ்க்கு இவ்வளோதான் லென்த்னு கொடுத்துருக்காங்க. அதனால டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஹெட் ரூம் தான் இருக்கும், டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் லெக் ரூம் தான் இருக்கும். நீங்க எக்ஸசிவா எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுதான்றதை டெஸ்ட் டே பண்ணிக்கோங்க. அதை சொல்றேன் திரும்ப. அண்ட் பிரைசிங்கும் வந்து பழைய மாடலோட புது மாடல் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க. அண்ட் 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜினால ஸ்டார்ட் பண்ணி ஐடல்ல வைக்கும் போது கொஞ்சம் நாய்ஸ் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதாவது இன்ஜின் சவுண்ட் வந்து கொஞ்சம் வெளியே கேட்க தான் செய்யும். அண்ட் டாப் அண்ட் ஆர்பிஎம்ஸ்ல உங்களுக்கு கேபின்குள்ளேயும் கொஞ்சம் நாய்ஸ் கேட்க தான் செய்யும். ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் கேட்டுச்சு, நான் டிரைவ்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால 3 சிலிண்டர்னால அது உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அண்ட் ஃபைனலா இன்ஜினை வந்து பாதி ப்ரோஸ்லையும் பாதி கான்லையும் சொல்லலாம். ப்ரோஸ் என்ன அப்படின்னா மைலேஜ், காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப். ஃபர்ஸ்ட் லக்ஸுரி கார் வாங்குறவங்க நிறைய கேள்விகளோட தான் வாங்குவாங்க. எப்படி செலவு இருக்குமோ, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். இப்போ நான் ஒரு லக்ஸுரி கார் வாங்குறேன்னா எனக்கு காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் கம்மியாக இருக்குன்னு தான் நினைப்பேன். நிறைய பேர் அப்படி தான் நினைப்போம். நம்மகிட்ட எக்ஸசிவாக இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் கார்ஸ்க்கு போயிடும், 3 சீரிஸோ 5 சீரிஸோ போயிடும். ஸோ நமக்கு எப்படி எக்ஸ்பென்சஸ் இருக்க போதுன்னு தெரியாதுன்றவங்களுக்கு இந்த இன்ஜின் ஒரு அட்வான்டேஜ் ஃபேக்டரில் வரும். பயங்கரமான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நெக்ஸ்ட் சீரிஸ் தான் ப்ரிஃபர் பண்ணணும். இதில் வந்து அப்போ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸே இருக்காதான்னு கேட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் ஆன் பண்ணி ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் டிரைவிங் டைனமிக்ஸ் சூஸ் பண்ணுங்கள். டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்றதை அப்புறம் முடிவு பண்ணுங்கள். இதுதான் என்னோட கருத்து. இந்த BMW 2 சீரிஸில் என்னோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்ததை வச்சு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவுமே கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, பக்கல் யூஸ் பண்ணாதீங்க, டிரைவ் சேஃப்டி.